என்ன மாதிரி ஒருத்தங்க நைட்டி போட்டுக்கிட்டு வீடியோ பண்ணுறாங்க. பேசுறது கூட கிடையாதுங்க. இப்படிம்பாங்க, இப்படிம்பாங்க, திரும்புவாங்க, உட்காருவாங்க, எந்திப்பாங்க, அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ வியூவர்ஸ், அவ்வளோ சப்ஸ்கிரைபர். நம்ம எல்லாரையும் இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறான்னு திட்டுறோம். அப்போ அவங்களுக்கு எப்படி அவ்வளோ வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம சஞ்சலம் போடுறோம் தானே, ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுறோம். மத்தபடி நம்ம கரெக்டாக இருக்கிறது இல்லை. ஒரு சிலர் எனக்கு கொஞ்சம் பேச கூட முடியாதுங்க. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் நான் நல்லா இருக்கேன். அது நல்லா இருக்கேன்லாம் சொல்ல முடியாது. அப்படி பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது மனசில். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வீடியோ பண்ணி சும்மாவே வீட்டில் இருந்து சம்பாதிச்சுக்கலான்னு பார்க்குறீங்களான்னு. நான் வீட்டில் இருந்தேன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ காலத்தின் கொடுமை வீட்டில் இருக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் கொடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. அப்புறம் வந்து இந்து வீட்டில் நான் ரொம்ப வேலை செஞ்சேன். ரொம்ப வருஷம் வேலை செஞ்சேன். என் பிள்ளைங்க எல்கேஜி, யூகேஜி எல்லாம் அவங்க பைசாவில் தான். 5ஆம் கிளாஸ் வரைக்குமே அவங்க பைசா வீட்டு வேலை செஞ்ச காசில் தான் கட்டினேன் ஃபீஸ் எல்லாம். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு டீ கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நம்மளுக்கு டீ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருந்தாள் வந்தாங்கன்னா கொடுப்பாங்க, சொந்தக்கார் வந்தால். அதான் அப்போவும் ஒரு டம்ளர் டீ எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டம்ளர் எங்கே இருந்து தெரியுமா? எங்கேயோ கிடக்கும், குப்பையில் மேலே கிடக்கும். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த டம்ளர் பார்த்தாலே நம்மளுக்கு டீ குடிக்க தோணாது. கோயிலுக்கெலாம் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அங்கே எங்கே போச்சு? மனித நேயம் இருந்தால் தானங்க நம்மளுக்கு நல்ல டம்ளரில் டீ கொடுக்கணும்னு தோணும். சாமி சொன்னால் அவங்க கேட்பாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்க தரம் வந்து நம்மளுக்கு கீழே குறைஞ்சி வரக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்துங்கிறவங்க சரியா. அடுத்தது வந்து கிறிஸ்டின்காரத்துலேயும் வேலை செஞ்சேன். அந்த வீட்டில் ஒரு பிரச்சனையே இருந்துச்சு. அதை நான் வெளியவே சொல்ல விரும்பலை சரிங்களா. ஏசப்பா எதை செஞ்சார், அதை செஞ்சார், அப்படி இப்படின்னாரு. இப்படி கும்பிட்டதான் சோத்திரம் அப்படின்னாரு. பக்கா கேடி சரிங்களா. வெளியே சொல்ல முடியல. அப்புறம் ரொம்ப நாள் உங்களுக்கு ஒரு வேலை, நான் கஷ்டமான வேலை செஞ்சுருக்கேன் அவ்வளோ வருஷம். இந்த எலும்புலாம் தேஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, உழைப்பு இருந்தாலும் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்க முடியும். வளர்கிற பசங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு கணக்கு பார்த்தாங்க. அதனால எனக்கு இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் பிடிக்காது. பசிக்கும். அப்படியே நீங்கள் ஒரு தட்டில் சோறு கொடுத்தீங்கன்னா வேக வேகமாக ஒரு 2 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடும், முழுங்கிடுவேன். அந்த அளவுக்குலாம் பசியும் சாப்பாடு கிடைக்காது. 2 இட்லி கொடுத்தா கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. இப்போ இஸ்ரேலில் சண்டை நடந்துச்சு, 47,000 பேர் இறந்தாங்க. அங்கே எந்த சாமியும் போய் பேசலை. மனுஷங்க பேசி சமாதானம் கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து போர் நிறுத்தப்பட்டது. அங்கே வந்து சாமி பேசவே இல்லை எந்த இடத்துலையும். மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருந்தாலே போதும். மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் சாமி. எனக்கு 3 வேளை சோறு போடுறாரு. எனக்குலாம் சோறே பார்த்து